நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். துலாம், சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது துளாராசி. பொதுவாகவே நம்ம துளாராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க எந்த சூழ்நிலையும் தன்னிலை மாறாதவங்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில் 4 இருந்தாலும் மாத பிற்பகுதியில் 5 சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அனைத்தும் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். பொருளாதார நிலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் என்பதால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தாயோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். மனசஞ்சலம் உருவாகும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து அன்புடன் அரவணைத்து செல்வது நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இல்லறம் இனிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். சிறு தடைகள், பிரச்சனைகள் வந்து நீங்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்தோரின் உதவியும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தடைகள் உருவாகும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் திறமை மற்றவர்களால் பரீட்சிக்கப்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீண் செலவுகள் மற்றும் விரயங்கள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 14, 15, 16, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 19, 20, 21 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், அதாவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.